பன்னு வச்சு எப்படி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பன்னை வச்சுட்டு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பன்னு, சர்க்கரை, பால் இது 3 இருந்தால் போதும். முதல்ல பன்னை இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றது இருந்தால் அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாம். சின்ன பசங்க சாப்பிட்றது இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுத்து சாப்பிட. ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க. அந்த ஒரு பன்னுக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறேன். சர்க்கரை போட்டுருங்க. சர்க்கரை போட்டு நல்லா இது மாதிரி கரைய விடுங்க. இன்னும் கரையில் நல்லா கரையிட்டோம். கரைச்சிட்டோன்னே நல்லா கொதிக்கணும். இது இருங்க கொதிக்குது. பாவு பதம்லாம் வேணாம். ஜீரா எப்படி காசுவோமோ அது மாதிரி காசிக்கலாம். குலோப் ஜாமுன்லாம் காசும் பாரு, அது மாதிரி காசிடுங்க. நல்லா கொதித்து நுர வந்தோடனே இறக்கிடலாம். பாருங்கள் கொதிக்குதா? இதை மாதிரி கொதித்தோடனே இறக்கிடலாம். அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. இப்போது ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறினோன்னு, ரொம்ப கொதிக்க வேணாம். கொஞ்சம் ஆறினோடனே எடுத்து வெதுன்னு ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பன்னெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. ஒரு 5 பீஸ் போடுங்க. இப்போ நம்ம காசி வச்சுக்கிற பால் காசணும் பாருங்கள், அந்த பாலை எடுத்து இது மேலே ஊற்றிடுங்க. அதுதான் அந்த ஜீராவில் ஊறிடுச்சு. இப்போ நம்ம பாலை ஊற்றிடலாம். மேலே காசி வச்சுக்கிறோம், அந்த பால் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. இப்போ எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. இது அப்படியே சாப்பிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். போர் அடிக்கும் போதெல்லாம் இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சு சாப்பிடுங்க. ருசியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டோம்னா சாப்பிடணும் போல இருக்கும். இது கொஞ்சம் முந்திரி பருப்பு தூவிட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.